வணக்கம் உறவுகளே, நான் சுவிஸ்மாலா. நான் நிலைமை இருக்கிறேன். நீங்களே எல்லாரும் எப்படி நீங்களே நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லி தான் நினைக்கிறேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மொறுமொறுப்பான நல்ல ஒரு பன் தான் செய்ய போகிறேன். அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இப்போ வாங்கோ நாங்கள் இந்த பண்ணை எப்படி செய்கிறேன்னு சொல்லி படிப்படியாக பார்ப்போம். இப்போ வந்து 3 சுண்டு வெள்ளமாக எடுத்திருக்கிறேன். அதை நல்ல வடிவாக அரித்து எடுக்கிறேன். நான் கேக் அடிக்கிற மிஷினில் போட்டு தான் இந்த மாவை அடிச்செடுக்கிறேன். நீங்கள் கையால் வேணுமென்னு சொன்னாலும் வடிவாக பிணைஞ்சு எடுக்கலாம். ஆனால் இதில் வந்து செய்கிறது சுலபம். 2-3 நிமிஷத்துலேயே இந்த மாவு வந்து ரெடி ஆகிடும். 3 சுண்டு மா இதுக்குள்ள போட்டிருக்கிறேன், வடிவாக அரிச்சு போட்டிருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து ஒலிவன் ஆயில், பியோ ஒலிவன் ஆயில் விட போகிறேன். பார்த்திங்கன்னு சொன்னால் ஒலிவன் ஆயில் விட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் உப்பு, அரை தேக்கரண்டி அதையும் போடுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம் தானே, அதுவும் அரை தேக்கரண்டி. மொறுமொறுப்பான பன் செய்கிறபடியாக நான் பேக்கிங் சோடா போட்டிருக்கிறேன். உங்களுக்கு சாஃப்டாக வேணுமென்னு சொன்னால் ஈஸ்ட் பாவிச்சு கொள்ளுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் மாஜரின், இல்லைன்னு சொன்னால் பட்டரும் போடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் குளிர்ந்த தண்ணீர் 200 மில்லிலிட்டர் இருக்குது, அதையும் விடுறேன். முழுமையாக விடையில கொஞ்சம் இருக்குது, அப்புறம் பார்த்து விடுவோம். பாருங்க இப்படியே அடிபட்டு வந்திருக்குது. இனி நாங்கள் இதை எடுத்து இதில் போட்டு கையால் பிணைஞ்சு பதப்படுத்தி எடுக்க வேணும். இப்போ நல்ல வடிவாக எங்களுக்கு அடிபட்டு வந்திருக்குது பாருங்க. இனி இன்னும் நாங்கள் இதை ஊற வைக்கல இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதை கொஞ்சம் பிணைஞ்சு எடுத்துட்டு நாங்கள் உருண்டைகளாக்கி இதை கொஞ்சம் ஊற வைப்போம். இப்படி நாங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு உருண்டைகளாக உருட்டி இப்படி எடுக்கணும். பால்ஸாக உருண்டை வடிவத்தில் எடுக்கணும்.
பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி பன் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு உப்பு போட்டு நல்லபடியாக அவிச்சு அதில் தோல் எல்லாம் முறித்து கட் பண்ணி வச்சுருக்குது. நல்ல வடிவாக அழகாக சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் காளான் நீங்கள் என்ன மிரக்கறி விரும்பினாலும் போடலாம். ஆனால் நான் காளான் கொஞ்சம் சத்தாக இருக்கும்ன்றதுக்காக காளான் எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றது சிவப்பு வெங்காயம், பம்பாய் வெங்காயம்னு சொல்லுவேன் தானே, அந்த வெங்காயமும் ஒன்று எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். மற்றது வெள்ளை வெங்காயம் அதிலும் ஒன்று தான் எடுத்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கும் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். மற்றது 2 சித்தல் மிளகாய், அதாவது காய்ந்த மிளகாய் எடுத்து கிள்ளி வச்சுருக்கிறேன். மற்றது பச்சை மிளகாய், இது பெரிய பச்சை மிளகாயில் பாதி பச்சை மிளகாய் நல்ல வடிவாக வெட்டி வச்சுருக்கிறேன். இது இஞ்சியும் உள்ளியும் இடித்து வச்சுருக்கிறேன். மற்றது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கறி பண்ணை நான் வித்தியாசமான முறையில் 3 முறையில் செய்ய போகிறேன். அதாவது மீண்டின் பிடிக்காதாக்களுக்கு முட்டை வச்சு செய்ய போகிறேன். அதுக்காக 3 முட்டை அவிச்சு வச்சுருக்கிறேன். மற்றது இது ஸ்ரீலங்கா டின் ஃபிஷ், இது BTM. இது எங்களுக்கு பிடிக்கும் ஸ்ரீலங்கா டின் ஃபிஷ், நல்லபடியாக எங்களுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். எங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படியான டின் ஃபிஷ் தான் பிடிக்கும். அதாவது இந்த டின்னில் வந்தது இந்த டின் ஃபிஷ். இது இங்கே வேண்டினது எல்லாமே தயார் நிலையில் வச்சுருக்கிறேன். இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். மற்றது மிளகு சீரகத்தூள், கறித்தூள், மற்றது எண்ணெய் எல்லாத்தையும் பாவிச்சு இந்த கறியை நாங்கள் தயாரிக்க போகிறோம். இப்போ வாங்கோ நாங்கள் இந்த பண்ணுக்குள்ளே வைக்கிற கறியை எப்படி தயார் செய்ய போகிறோம்ன்றதை பார்ப்போம். வாங்குவோம். இப்போ இதுக்கு தேவையான எண்ணெய் விடுவோம். இதுக்கு தேவையான கடுகு போடுவோம். கடுகு இப்படி நல்லா பொரிஞ்சு வர வேணும். பொரிஞ்சு வந்தோடனே இதுக்கு தேவையான பெருஞ்சீரகம் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான செத்தல் மிளகாய், காய்ந்த மிளகாய் சொல்லுவாங்க, காய்ந்த மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு 2 சேர்த்து அரைச்சது நல்லா வதங்க விடுவோம். இப்படி வதங்கி வர நிலையில் நாங்கள் வெள்ளை வெங்காயத்தை போடுவோம். சிவப்பு வெங்காயத்தை போடுவோம். இப்படி வதங்கி வர நேரத்தில் வெட்டி வச்ச காளானை போடுவோம். இதுக்கு தேவையான உப்பை போடுவோம். எல்லாம் போட்டாச்சு. நல்ல வடிவாக திரும்ப இதை வதக்கி எடுக்கணும். காளான் நல்லா வதங்கி வரும். இதுக்கு தேவையான மஞ்சளை போடுவோம். நாங்கள் மீனில் செய்கிறபடியாக கொஞ்சம் கூட போடுவோம். நல்லா வதங்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்லா வதங்கிட்டு ஆகலும் வதங்க தேவையில்லை. என்னென்னு சொன்னால் நாங்கள் அவண்டும் பண்ணை வச்சு எடுக்க போகிறோம். அப்போ அந்த வெக்கையிடம் அவிஞ்சு கொண்டு இருக்கும். அதே நேரத்தில் காளான் பெருசாக அவிய வேண்டுமென்ற அவசியம் இல்லை. இந்த பதத்தில் நல்ல வடிவ வந்தால் சரி. இதுக்குள்ள கறிவேப்பிலை போடலாம், இல்லைன்னு சொன்னால் மல்லித்தழை இருந்தால் போடலாம். ஆனால் எங்கிட்ட கறிவேப்பிலையும் இல்லை, இன்றைக்கி மல்லித்தழையும் இல்லை.
நீங்கள் கிடைச்சா போட்டுக்கொள்ளலாம். போட்டு நல்லா கிளறி விடுவோம். அதே நேரத்தில் நாங்கள் உரைப்புக்காக கொஞ்சம் கறி பவுடரும் போடுவோம். கொஞ்சமாக நான் இப்படி தான் போடுறேன். இந்த கறி தூள் போட்டபடியாக கொஞ்சம் நாங்கள் அவிய விட வேணும். இல்லைன்னு சொன்னால் அந்த தூளின் பச்சை வாசனை அடிக்கும். இதுக்குள்ளேயே நீங்கள் கின்ஃபிஷ் அல்லது முட்டை போட்டு பிரட்டி எடுக்கிறேன்னா எடுக்கலாம். நான் தனித்தனியாக ஒருத்தருக்கு செய்ய போகிறதால நான் தனித்தனியாக தான் கலந்து எடுக்க போகிறேன். இந்த வழியாக முதல் நாங்கள் இந்த உருளைக்கிழங்கு கறி கிளவியை கலந்தெடுப்போம். இங்கே உப்பு போடுவோம். ஏற்கனவே உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டுத்தான் அவிய வச்சேனான், இருந்தாலும் இந்த கலவைக்கு கொஞ்சம் போடுவோம். நீங்கள் வேணுமென்னு சொன்னால் இதை கொஞ்சம் மசிச்சும் எடுக்கலாம். இப்படி கரண்டியால் மசிக்க அது மசிஞ்சு கொடுக்கும். மிளகு சீரகம் தூளை அடித்து வச்சுருக்கிறேன். இது நிறைய போட வேணும். என்னென்னு சொன்னால் அப்போ தான் இந்த ஃபிஷ் பண்ணுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி விடலாம். ஏன்னு சொன்னால் மிளகு எப்பவும் அடுப்பை நிப்பாட்டிட்டு போடுறது நல்லது. மிளகு எரியாமல் இருக்கும். இந்த சூட்டிலேயே மிளகு அவிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு நிப்பாட்டி இருக்குது. கொஞ்சம் தேசிக்காய் அப்படி விடுவோம். அதையும் கலந்து விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபிஷ் பண்ணுக்கான உருளைக்கிழங்கு பிரட்டல் தயார் நிலைக்கு வந்துட்டு, இனி நாங்கள் முட்டையோட இணைச்சி இதை முட்டை பண்ணால் மாற்றலாம். டின் ஃபிஷ்ஷோடு சேர்த்து டின் பண்ணால் மாற்றலாம். ஆனால் இதுக்குள்ளேயே போட்டு கலந்தெடுத்தால் இன்னும் சுவை கூட. ஆனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்கு நான் தனித்தனியாக செய்ய போகிறேன்றதால நான் தனித்தனியாக தான் கலந்தெடுக்க போகிறேன். பாருங்க,
இதை நீங்கள் முக்கோண ஷேப்பில் செய்யலாம், உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் செய்து எடுத்துக்கொள்ளலாம். நான் இப்படி ஒரு ஷேப்பில் தான் செய்கிறேன், பட்டை ஷேப்பில். பாருங்கள், முட்டை பண்ணெல்லாம் முடிஞ்சது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வாங்கின டின் ஃபிஷ் அதையும் இதுக்குள்ளே போடுறேன். உருளைக்கிழங்கு கிளவியும் இதுக்குள்ளே போடுறேன். போட்டு நல்லா கலந்தெடுக்கிறேன். பாருங்க, கிளவரடி. இந்த கலவையை நாங்கள் இதுக்குள்ளே வச்சு இதுக்கு மேலால் கொஞ்சம் கறியையும் கூடுதலாக போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான கறி போட்டாச்சு. இனி நாங்கள் எங்களுக்கு விருப்பமான டிசைனில் மூடி எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே வாங்கின டின் ஃபிஷ் கறி பன் அதுவும் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா டின் ஃபிஷ் அதையும் போடுவோம். போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம். இது வந்து ஸ்ரீலங்கா டின் ஃபிஷ், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ ஒரு முட்டை எடுத்து அதை அடித்து எடுக்கிறேன். இந்த முட்டைக்குள்ளே இருக்கிற அந்த வெடுக்கு அந்த ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதியை எடுத்துகிட்டு தான் அடிச்சிருக்கிறேன். அதை எடுத்துகிட்டு நாங்கள் அடித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு நல்ல வழியாக வரும். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பன் எல்லாமே ரெடி ஆகிட்டுது. பாருங்க, நல்ல அழகாக வந்திருக்குது. இது வந்து இந்த மூண்டும் வந்து முட்டை வச்சு செய்த பன். இந்த மூண்டும் வந்து இந்த நாட்டில் விற்கிற டின் ஃபிஷ்ஷை வச்சு செய்தது. இந்த 5 பன்னும் வந்து எங்களோட நாட்டு ஸ்ரீலங்கா டின் ஃபிஷ்ஷை வச்சு செய்தது. பாருங்க, சொன்னால் முட்டையெல்லாம் ரெடி ஆகிட்டுது. இனி இதை நாங்கள் வடிவாக இதுக்கு மேலே பூசி எடுத்துக்கொள்வோம்.
இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பண்ணுக்கு மேலேயும் நாங்கள் முட்டை பூசி எடுத்தாச்சு. பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இனி நாங்கள் இதை அவனில் வச்சு பேக் பண்ணி போட்டு எடுக்க வேண்டியதுதான். நூற்றி 80 விட்டுருக்கிறேன். அதே நேரத்தில் மேலேயும் கீழையும் வேலை செய்கிற மாதிரி விட்டுருக்கிறேன். நல்லா வந்திருக்கு. நல்ல டேஸ்டான ஒரு மொறுமொறுப்பான பண்ணை உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். உங்களுக்கும் இப்படி மொறுமொறுப்பாக ஒரு பண்ணை செய்து சாப்பிடணும்னு சொன்னால் இந்த முறையில் செய்து பாருங்கோ. இந்த முறையில் செய்து பார்த்துட்டு எனக்கு கொமெண்டில் தெரிவிங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம், எங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா பிடிச்சது. நீங்களும் அந்த சுவையை அனுபவிக்கணும்னு சொன்னால் செய்து பாருங்கோ. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ. மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்வதன் மூலம் என்னுடைய வளர்ச்சியை நான் பெற்றுக்கொள்ள என்று நினைக்கிறேன். இதே போன்ற காணொளிகளை நான் மீண்டும் உங்களுக்கு தர்றதுக்கு காத்திருக்கிறேன். அதுக்கு உங்களோட ஆதரவு தேவை. இதோட இந்த காணொளியை நான் முடிவுக்கு கொண்டு வரேன். மீண்டும் உங்களுக்கு சுவையான நல்ல தரமான நல்ல ஹெல்த்தியான உணவுகளை உங்களுக்கு சமையல் கலை மூலம் உங்களுக்கு தர்றதுக்காக நான் காத்திருக்கிறேன். இதோட இந்த காணொளியை நான் முடிவுக்கு கொண்டு வரேன். நன்றி, வணக்கம். சரியாக சுடுவது. பாருங்க அப்படி வந்திருக்கு. இப்போ நாங்கள் பிரித்து பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. சரியான சூடாக தான் இருக்கும்.